வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெத்து சாம்பார் ரசத்தோடு வச்சு தொட்டு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கனவா மீன் தொக்கு நம்ம மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஒரு மண் சட்டி சூடு பண்ணிவிட்டு இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கனவா மீன் தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யும்போது கனவா மீன் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும். 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கிலோ கனவா மீனை நல்லா சுத்தம் செஞ்சு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட கனவா மீன் சேர்ந்து நல்லா 2-3 நிமிஷம் வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கனவா மீன் தண்ணி விடும். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். ஏன்னா கனவா மீன் வந்து சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் லேட்டாகும். அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது கனவா மீன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை நம்ம அடிப்பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுடலாம். இது மண் சட்டிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு இப்போது இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.